திருவனந்தபுரம் கிரிஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை. காதலனை விஷம் கொடுத்து கொன்ற வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த காதலி கிரிஷ்மாவுக்கு நெய்யாற்றின்கரை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தமிழக கேரள எல்லையான பாரசாலை மூரியங்கரையைச் சேர்ந்த ஷாரோன் ராஜும் ராமவர்மன் சிறையைச் சேர்ந்த கிரிஷ்மாவும் கடந்த 2022ஆம் ஆண்டில் காதலித்து வந்தனர். ராணுவ வீரர் ஒருவருடன் கிரிஷ்மாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததால் ஷாரோன் ராஜுவிடம் பேசுவதை தவிர்த்த கிரிஷ்மா பின்னர் இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை அழிக்கும் பொருட்டு ஷாரோன் ராஜுவை தனது வீட்டிற்கு அழைத்து பழச்சாற்றில் விஷம் கலந்து கொலை செய்ய முயன்றார். இருப்பினும் ஷாரோன் உடலில் எந்த மாற்றமும் ஏற்படாததால் கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கிரிஷ்மா கொலை செய்தார். இது தொடர்பாக பாரசாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து கிரிஷ்மா, அவரது தாயார் சிந்து, தாய்மாமா நிர்மலா குமாரன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் கிரிஷ்மாவும் அவரது தாய்மாமா நிர்மலா குமரனும் குற்றவாளிகள் என ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் கிரிஷ்மாவுக்கு மரண தண்டனையும் நிர்மலா குமரனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நெய்யாற்றின்கரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி AM பஷீர் தீர்ப்பளித்தார். முன்னதாக போதிய ஆதாரம் இல்லாததால் கிரிஷ்மாவின் தாய் சிந்து விடுவிக்கப்பட்டார்.